ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் தான் vlog எடுக்க ஆரம்பித்தேன். முதல்ல காய்கறி கடைக்கு போய் தக்காளி, பச்சை மிளகா, கருவாடு, பால் இதெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்காக கடத்தெருவு போயிருந்தேன். எல்லாம் வாங்கிட்டு பசங்களுக்காக ஒரு 5 இட்லி வாங்கிட்டு வந்தேன். குழந்தைங்களுக்கு நைட்டில் இட்லி தான் கொடுப்பேன் சாப்பிட்றதுக்காக. ஸோ இட்லியை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போய் பார்த்தா இவங்க 2 பேரும் அப்படியே நின்றுட்டுருந்தாங்க. இது யாருன்னு பார்த்திங்கன்னா எங்களோட கோழிங்க தான். இவங்களையும் அப்படியே பார்த்துட்டு ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே உள்ளே போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் வாங்கிட்டு வந்த ஜாமான் எல்லாமே எடுத்து வச்சிட்ருந்தேன். முதல்ல பால், கருவேப்பிலை, தக்காளி, பச்சை மிளகா, கருவாடு, அதுக்கப்புறம் டேப்லெட் வாங்கிட்டு வந்திருந்தேன். என்னோடய அத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அதால் டேப்லெட் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை, இடித்த பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு தக்காளியை போட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாவை 2 துண்டாக கட் பண்ணி போட்டு தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள், மிளகாத்தூள், அப்புறம் சீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். அப்புறம் கழுவி வச்ச கருவாடையும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டா கருவாடு தொக்கு ரெடி. அதோடு நல்லா கலக்கி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. கருவாடு ரெடி ஆகிடும். அப்புறம் ஒரு பவுலில் சாப்பாடு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் சால்ட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி தான் சாப்பிட போகிறேன். இதோட அந்த கருவாடை சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.